நீ வெளியே வரக்கூடாது, உள்ள போ. நீ வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் பரவாயில்ல. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு இல்லை? உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு புரியுது. உன் கூட இருக்க முடியாததுக்கு சாரி. அம்மாவுக்கு சடங்குலாம் நல்லபடியாக பண்ணு. முதல்ல நல்லா சாப்பிடு, நல்லா நிம்மதியாக தூங்கு, சரியா? தைரியமா இருமா, உன்னால முடியும். நீ உள்ள போமா, நான் கிளம்புறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னை விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. அம்மாவையும் நான் அப்பா பக்கத்திலேயே புதைச்சிட்டேன். இப்போ அம்மா ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பாவை ஒரு அடிமை மாதிரி நல்ல வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அம்மாவோட ஆசை நிறைவேறணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அன்பு மகளே, ஏமா இப்ப இவ்வளோ சோகமா இருக்க? என் பர்த்டேக்கெல்லாம் நீ ஒன்றும் வர வேண்டாம். இந்த சாப்பாடு உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஐ லவ் யூம்மா. அன்புள்ள அம்மா. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிடுமா. நான் திரும்பவும் வேலைக்கு கிளம்பிட்டேன். வேலையை முடிச்சிட்டு ஆனா நான் மட்டும் இப்ப ஒரு அனாதையா நிக்கிறேன். அடுத்து வரவிருக்கும் ரயில் நிலையம் சாம்சாங் ரயில் நிலையம். இப்போது வலது பக்கம் உள்ள கதவுகள் திறக்கும். தானியங்கி கதவுகளை விட்டு சற்று தள்ளி இருக்கும். என்னமா என்ன இது? இது வேற காலங்காத்தால.
ஹே மிஸ்டர் நில்லு. வசந்த காலம் வந்துடுச்சு. நான் இன்னைக்கு வேலைக்கு போகல.
ஓ காட், நீ ஏன் திடீர்னு வேலையை ரிசைன் பண்ற? எனக்கு புரியல. நீ கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? இல்ல அட, நாங்க தானே, ஏன் நிக்கிற? உக்காரு. நாங்க என்ன வெளியால, ஏன் நிக்கிற? உக்காரு உக்காரு. நான் உன்கிட்ட கொஞ்சம் ஹாஷா நடந்துக்கிட்டேன்ல. சில நேரத்துல நான் அப்படிதான் எதையாவது பேசிடுவேன். இங்க பாரு யூரியம், நான் உனக்கு ஒரு அண்ணன் மாதிரி சொல்றேன். நானும் ஒரு சின்ன டவுன்ல இருக்கிற காலேஜில் படிச்சவன் தான். சொன்னா நீ நம்ப மாட்ட. இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சேன்னா இன்னைக்கு இங்க டீம் லீடரா இருக்கேன். இது அவ்வளவு சுலபம் இல்லை, தெரியும்ல? கண்டிப்பா இல்ல. சாப்பாடை கையில வாங்கிக்கிட்டு சீனியர்ஸ் பின்னாடியே ஓடுவேன். அதை வச்சு பார்த்தா உனக்கெல்லாம் ஈஸியா கிடைச்சிடுச்சுல்ல? சரி, இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வேலையை விடுறதுக்கான நேரமே இல்ல. இங்க பாரு, நீ வேணா சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கோ, இன்னொரு வேலை தேடுறதா நினைச்சுக்கோ. இங்க பாரு யூரியம், நீங்க என்ன முழுசா நம்பு. உனக்கு பின்னாடி எப்பவும் நான் இருப்பேன். நான் கொடுக்கற லீடை மட்டும் ஃபாலோ பண்ணு. இது காலி கிரவுண்ட், நீ நல்லா விளையாடு. என்ன? நீங்க இவ்வளவு தூரம் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் பரவாயில்ல, விடு. ஆனா நான் இந்த வேலையை விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் சிஇஓவை போய் பார்க்கணும். நான் இப்போ கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ. யூரியம் நில்லு. உனக்கெல்லாம் ஒழுங்கா சொன்னா சத்தியமா புரியவே புரியாதுல்ல. அதாவது நீ வேலையை விட போற. சரி, விடு விடு. நீ வேலையை விட போறல, உன்னால என்ன பண்ண முடியும் நானும் பாக்குறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க மிஸ்டர் சாய். இவ இங்க இருந்தா நல்லா வேலை வாங்கலாம், அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த காலத்து பசங்க ஒழுங்கா ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க. இதனாலதான் யாராவது என்ன ஜென்சின்னு கூப்பிட்டாலே அவ்வளவு கடுப்பாகும். இவ்வளவு சொல்லி என்ன ஆக போகுது? போய் தொலைடா. போய் தொலைடாவா? என்ன பார்த்தா சொன்ன? யூரியம், நாங்க இங்க இருக்கணும்னு நினைச்சிருந்தா நீ எங்களுக்கு உதவி செஞ்சிருப்ப. நான் வேலையை விடுறேன்னு என்ன குறை சொல்லாதீங்க. நீ என்ன சொல்ல வர யூரியம்? இப்போ மிஸ்டர் சோய் உன் மேல இருக்க அக்கறையில சொன்னாரு. இவரு என்ன பத்தி அக்கறைப்படுறாரா? நிச்சயமா இல்ல. நான் சிஇஓவை பார்க்க போறேன்னு சொன்னேன்ல, இவர் கமிஷன் வாங்குறத பத்தி நான் சொல்லிடுவேணும்ன்ற பயம். என்ன சொன்ன? ஏய் ஏய், என்ன சொன்ன நீ? உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு. உன்னை நான் நினைச்சா இப்பவே. எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? மன்னிப்பு கேளுங்க. இவளுக்கு உண்மையாவே பைத்தியம் முத்திடுச்சு நீங்க நினைக்கிறேன். 2 பேரும் மன்னிப்பு கேளுங்க. கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசு. ஜேசியோங் இவருக்கு $20,000 கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம் சிஇஓக்கு தெரியக்கூடாதுன்னு பயப்படுறாரு. என்ன உன் வாய்க்கு வந்ததை பேசுறியா? உனக்கு என்னடி தெரியும்? வா, சிஓ போய் பார்க்கலாம். வா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. யூரியம், சுயநினைவோட பேசு. உனக்கு என்னதான் பிரச்சனை? சுய நினைவோட இருக்க வேண்டியவ நீதான். இங்க இருக்கிற ஃபீமேல் ஸ்டாஃப் கிட்ட சோய், ஹேங் அவுட், ட்ரிங்க், செக்ஸ்னு பேசுறான். ஏய், வாயை மூடிட்டு இரு. என்கிட்ட கேட்டு நான் முடியாதுன்னு சொன்னதாலதான் அவன் உன் பின்னாடி வந்தான். என்ன உளறிட்டு இருக்க? நானா? நான் ஒன்ன ட்ரை பண்ணனா? இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிட்டு இருக்க? வேணும்னு அந்த மெசேஜஸ காட்டவா? என்ன? இவ என்ன சொல்றா? மெசேஜ் இவ ஏதோ உளறா. இது உண்மையா? இவ சொல்றத நம்பாத. இவ ஏதோ உளறா. சிஇஓ யோரியம்ம சந்திக்கணுங்கிறாரு. தெரியும். என்கிட்ட இந்த மெசேஜ்லாம் இது காட்டு. உண்மை இல்ல. முதல்ல உன் போனை கொடு. இது எல்லாமே போய். என்கிட்ட போனை கொடுன்னு சொன்னேன். இவ சொல்றதெல்லாம் கேட்காத. இவ நான் போய் சொல்றா. சொல்றேன்ல, என்கிட்ட போனை கொடு. ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? இல்ல இல்ல. Everyone please calm down. Calm down. இங்க பாரு. ஓகே. உனக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? ஐ எம் சாரி. நான் பண்ணது எல்லாமே பைத்தியக்காரத்தனம் தான். என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நீங்க 2 பேரும் என்ன வேணா செய்யுங்க, எனக்கு அதை பத்தி தேவையில்லை. ஆனா நீங்க அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாம இருங்க. சரி சரி, நாங்க பண்ண மாட்டோம். என்ன அங்க ஒரே சத்தமா இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. எங்க போகுது இந்த பொண்ணு? சாரி,
நீங்க எனக்காக இந்த கேட்டை கொஞ்சம் ஓபன் பண்றீங்களா ப்ளீஸ்? தேங்க்யூ. இவ்வளோ நாளா நான் ஒரு ஜடமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஏதோ ஒப்புக்க இருந்தேன். யாரும் என்னை குறை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சாகணும்னு கூட முடிவு பண்ணேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா இத்தனை நாளா அதிகமா என்னை குறை சொன்னது வேற யாரும் இல்ல, நான் தான். சரி, விவசாயம் பண்ண உங்ககிட்ட எவ்வளவு நிலம் இருக்கு? என்கிட்ட 4 ஏக்கர் நிலம் இருக்கு. எங்க அண்ணனுக்கு 1/2 ஏக்கர் இருக்கு. அப்படியா? உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ண 4 ஏக்கரே போதுமே. ஆனா மழை பெய்யணுமே, இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. எங்க செடி எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சரி விடு, இதுக்கு ஏன் கவலைப்படுற? பார்த்துக்கலாம். சரி. என்னோட சேலரி மாசம் $2380. அதுக்காக நான் மாசம் பூரா உழைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நான் என் நேரத்தை எனக்காக மட்டுமே செலவு செய்ய போறேன். நான் அப்படி சும்மா யாருக்கும் ப்ராஜெக்ட் எல்லாம் தூக்கி கொடுத்துட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ம்? இதை நீ ஒரு நல்ல வாய்ப்பா நினைச்சுக்கோ. சரி, do your பெஸ்ட். குட் லக். அட, இது மிஸ் கிம்மோட ப்ராஜெக்ட் ஆச்சே. அதனால என்ன, நாம எல்லாம் ஒரே டீம் தானே. இதை தான் டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. கிளம்பு. என்ன மெசேஜா வந்துட்டு இருக்கு? மச்சி, மச்சி, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. போறம்போக்கு பண்ணி ஆமா, எனக்கும் வந்துருக்காங்க. மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் பாரு, மொகர கட்ட. இவன் தொல்லை தாங்க முடியல. ரொம்ப மோசமான ஆளா இருக்காங்க. ஏய், இவனோட செம பண்ணா இருக்கா. மச்சான், அவன் பார்க்கறான்டா. மூஞ்சிய பாரு. அவனுக்கு இப்ப மெசேஜ் போயிருக்கு. ஆமாண்ணா, பார்த்துட்டாடா. சிரிப்பு தான்டா அவனோட. மிஸ்டர் சோய், இது எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் நான் எதுவுமே செய்யறதா இல்ல. என் லைஃப்ல இப்போ ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு.